வணக்க நண்பர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செக்மெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். சவுண்ட் பார் நம்ம ஃபஸ்ட்டு விரும்புவது வீட்டுக்கு எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போதே இருக்கிற தற்போது நிலைமையில் பார்த்திங்கன்னா என்ன விரும்புகிறாங்கன்னா, ஸ்பீக்கர்ஸு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, அதேமாதிரி சவுண்டு ரொம்ப லவுடாக இருக்கக்கூடாது, யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான சவுண்டு விரும்புகிறாங்க. ரொம்பவும் குவாலிட்டியாகவும் நம்ம கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கணும். சவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு டிவியில் வர சவுண்டு அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிவியோட சவுண்டு பிடிக்கிறதில்ல. என்ன காரணம்னா, அவங்க குவாலிட்டியான சவுண்டு கேட்டு பழகிட்டு அந்த எல்இடி டிவியோட சவுண்டு விரும்புறதில்ல. அதுக்கு அடிஷ்னலாக தான் பார்த்திங்கன்னா இந்த சவுண்ட் பார். இந்த சவுண்ட் பாரில் ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி இருக்குது. என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிளாஸ் டி ஃபார்முலா இதுக்குள்ளே இருக்கிறது கிளாஸ் டி டெக்னாலஜி. இதில் 5.1 இந்த ஒரே சவுண்ட் பாரில் பார்த்திங்கன்னா 5 ஸ்பீக்கர் இருக்குது. இதுக்குள்ளே டொராய்டு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனோட ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலு, கோஎக்ஸலு, டிடிஎஸ் அண்ட் டால்பை. நம்ம இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு டிவி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் இல்லை கோஎக்ஸல் டிஜிட்டல் அவுட் தான் கொடுத்துருப்பான், ஆடியோ இல்லை ஆக்ஸ் கொடுத்துருப்பான். ஆனால் நம்ம ஆப்டிக்கலோ இல்லை கோஎக்ஸலோ நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா டால்பையில் சவுண்டு கண்டிப்பாக கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டிவியில் நம்ம ப்ரைம் மீடியா, நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரிலாம் பார்க்கும்போது அதிலிருந்து பார்த்திங்கன்னா 5.1 சவுண்டு பிரிஞ்சு கொடுக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு இது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இதுக்குள்ளே அந்த ப்ராசஸ் இருக்குது. இது ரிமோட்லேயே ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த சவுண்ட் பாருக்குள்ளே ஆம்பிளிஃபையர் இருக்குது. இது கூட பார்த்திங்கன்னா சப்வூஃபர், இதில் எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் அவுட்புட்டு கொடுத்துருக்கோம். இந்த சப்வூஃபர் 8 இன்ச்சு சப்வூஃபர் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உண்மையிலேயே சொல்லப்போனால் சவுண்டு குவாலிட்டி ரொம்பவும் அருமையாக இருக்கும். நீங்கள் கேட்குறதுக்கு இவ்வளோ ஒரு அருமையான சவுண்டா அப்படிங்கிறது. நல்லா சொல்லப்போனால் ஒரு 4 ஆரஞ்சு ஸ்பீக்கரு வீட்டில் ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் வச்சு ஒரு மீடியமான ஒரு சவுண்டு வச்சு கேட்டால் என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அது பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு சவுண்ட் பார்லேயும் இந்த 8 இன்ச்சு சப்வூஃபர்லேயே ஃபீல் பண்ணலாம். அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது டோட்டல் வாட்டேஜ் பார்த்திங்கன்னா 120, அதாவது 120 வாட்ஸ் உள்ள ஒரு நல்ல ஒரு தயாரிப்பு தான். இந்த சவுண்ட் பாரு நீங்கள் இவ்வளோ கம்மியான விலைக்கும் இவ்வளோ ஆப்ஷன்ஸோடு நீங்கள் கண்டிப்பாக வேறு எதுலேயுமே எதிர்பார்க்க முடியாது. அதுவும் ஒரு அசம்பிள் சவுண்ட் பாருங்கும்போது நல்லாவே இருக்கும் உங்களுக்கு குவாலிட்டி. நிறைய பிராண்டெலாம் ஒன்று இருக்குது. அதில் அசம்பிளில் சவுண்ட் பார் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க, அதை தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சவுண்ட் பாரை நம்ம வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கபோர்டு அடிச்சிருந்தாவோ இல்லை நம்ம எல்இடி பார்த்திங்கன்னா வால் மவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு கீழே கிளாம்ப் எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த கிளாம்பில் ஃபிட்டிங்ஸ் போட்டு நீங்கள் வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். சப்வூஃபரை கீழே கபோர்ட்லேயே வேறு எதுவும் கீழே வச்சுக்கலாம். நல்ல ஒரு சவுண்டு குவாலிட்டி கண்டிப்பாக கொடுக்கும். இதனுடைய ரிமோட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரிமோட்டில் உங்களுக்கு யூஸ் பண்ணவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய ஆப்ஷன்ஸு அது கூட வர கிட்டு எல்லாமே இனி பார்க்கலாம். அதோட சவுண்டு குவாலிட்டியும் இனி பார்க்கலாம் வாங்க. இதுவரைக்கும் சிவா ஆடியோஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம சவுண்ட் பாருக்கு உண்டான
என்னென்ன கூட வருங்கிறது நான் அப்படியே சொல்லிடுறேன் பாருங்க. இது கோயாக்சல் ஒரிஜினல் கேபிள் கோயாக்சலும், இது ஆப்டிக்கல் கேபிள். அப்புறம் நம்ம வால் மவுண்ட் பண்ணுற கிளாம்ப்பு, அதுக்குண்டான ஸ்க்ரூ கிட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆக்ஸ் கேபிள், அதாவது லேப்டாப்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரிங்க. இது எஃப்எம் ஆண்டனா, இது ரிமோட்டு, அது சப்வூஃபர் கேபிளுங்க. கீழே இருக்கக்கூடிய இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.